எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று நம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே பெருத்த ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு நம் வாழ்க்கையை நடத்த முடியும். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம யாராக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறார், அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட நம்மை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதெல்லாம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எதை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் நாம் யார் கிறிஸ்துவுக்குள்ளே, அவர் நம்ம எப்படி பார்க்கிறார், நாம் கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லாததுனால தான் நிறைய பேர் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கை முறை தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் அவங்க வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு, ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதம் இல்லாத இருந்திருப்பாங்க, ஏற்றுக்கிட்ட பிறகும் அதே நிலைமையில் இருப்பாங்க. ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய சிந்திக்கிற சிந்தனை முறை மாறாமல் இருக்கும். ஏற்றுக்கொண்ட பிறகும் அதே பேட்டர்ன்லேயே வாழ்வாங்க. ஆனால் வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வசனம் நமக்கு வித்தியாசமாக நமக்கு சொல்லி கொடுக்குது. நிறைய வசனங்கள் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே யார் என்பதை வசனம் சொல்லுது. பிலிப்பியரில் வாசிக்கிறோம், எபிரேயரில் வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர்லையும் அதான் சொல்லியிருக்கு. பிலிப்பியர்லையும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக முழுமை அடைந்திருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார்னு வசனம் சொல்லுது. இப்படி நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இது எல்லா வசனமும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனமாக இருக்குது. ஆனாலும் இந்த வசனங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுதா? கிறிஸ்துவுக்குள்ளே நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ளே பரிபூர்ணம் அடைஞ்சிருக்கிறேன், ஆனால் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை நமக்குள்ளே இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறாரா என்பது பார்த்தோன்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் பலமும் தைரியமுள்ள ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து அந்த தைரியமுள்ள ஆவி உனக்குள்ளே வேலை செய்கிறாரு, கிரியை செய்கிறான்னு வசனம் சொல்லுது. ஆனால் அந்த தைரியமுள்ள ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் அந்த பயத்துக்குள்ளே நம்ம இருப்போம், அந்த சந்தேகத்துக்குள்ளே இருப்போம், நம்ம அந்த தரித்திரத்தின் பிடியில் நம்ம இருப்பாங்க. நிறைய பேர் இன்னும் அந்த ஒரு டிப்ரெஷன் ஸ்பிரிட்லேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அந்த டிப்ரெஷன் மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. அவங்க மனநிலை சேஞ்ச் ஆகுது. எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் என்ன தெரியுமா? நம்முடைய மனது இன்னும் அந்த ஆவிக்குரிய காரியத்தோடு இன்னும் கனெக்ட் ஆகலைன்னு தான் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம ஏன் இதை திரும்ப திரும்ப இதை நான் சொல்லி கொண்டு இருக்கிறோன்னா, இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா, நம்ம இன்னும் பழைய மாதிரி இருக்கிறோம், சிந்தனைகள் மாறலை, நம்மளுடைய ஆத்மாவில் பயம் போகலை, அந்த தெளிவு வரல, ஒரு ஞானம் பிறக்கலை. இதெல்லாம் ஒரே ரீசன் என்னென்னா, நம்முடைய மனது இந்த உலகத்திற்குரிய காரியத்திலும் நம்ம பார்க்குற எல்லா காரியத்திலும் அப்படியே அதை சாஞ்சு அது என்ன ஆகுதுன்னா ஆவியில் இன்னும் அது ஒன்றும் கனெக்டடாக இல்லை. இந்த மனது ஆத்மா எப்பொழுது ஆவியோடு ஆவிக்குரிய காரியத்தோடு அது கனெக்டடாக இருக்க ஆரம்பிக்குதோ, கனெக்ட் ஆக ஆரம்பிக்குதோ, அங்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சஸை நீங்கள் பார்க்க முடியும். நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சகல ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ணமாக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கு வசனம் சொல்லுது. ஆனால் இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் ஏன் அடைய முடியல? காரணம் என்னன்னா, நம்ம மனசு தான் காரணம். நம்ம மனது இன்னும் தெளிவடையவில்லை. நம்ம மனசு இன்னும் மங்கி எரிகிற ஒரு திரியை போல இருக்குது, விளக்க போல இருக்கு. நம்ம மனசுல ஒரு ஞானம் பிறக்கல. அதான் விஷயமே. நம்ம மனசு தெளிவடைய வேண்டும் என்று சொன்னால்
நீங்கள் பழைய வாழ்க்கையிலேயே அந்த பழைய வாழ்க்கை முறை, சிந்தனை முறை, அந்த நெகட்டிவ் தாட்ஸு, பயத்தின் ஆவியோடு அதே மனசில் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா மனது என்றைக்குமே புதுப்பிக்க முடியாது. அது எல்லாமே நம்மை விட்டு வெளியே போக வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவிக்குரிய காரியத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஏன்னா இந்த ஆவிக்குரிய உலகத்தில் தான் எல்லா பரிபூர்ண ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குன்னு வசனம் சொல்லியிருக்கு. இந்த ஆவிக்குரிய உலகத்தை இந்த நம்முடைய மனது ஃபோக்கஸ்டாக இந்த ஆவிக்குரிய உலகத்தோடு அது சார்ந்து வாழ பழக வேண்டும். நாம் அதே நம்ம மனதை பயிற்சி கொடுக்க வேண்டும். அதுதான் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கிட்ட பிறகும் நம்ம ஏன் வாழ்க்கையில் இன்னும் சேஞ்சஸ் வரலன்னா நம்ம மனது இன்னும் அந்த ஆவிக்குரிய காரியத்தில் இன்னும் அந்த ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். நமக்குள்ளே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், நம்ம மனது அது ஒரு சேனலாக இருக்குது, வழியாக கால்வாயாக இருக்குது. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய உலகத்தில் கொண்டு வர்றதற்கு நம்ம ஆத்மா ஒரு கால்வாயாக ஒரு சேனலாக இருக்குது. அப்போ இந்த மனது என்ன பண்ணோம், எப்பொழுதும் அது ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்து வாழ்கிறதா இருக்கணும். அப்போது நம்ம அந்த மனசை என்ன பண்ணணும், நம்ம அலைன் பண்ணணும். மனசை என்ன பண்ணணுங்க, அலைன் பண்ணணும். அதை ஒருங்கிணைக்கணும், ஆவிக்குரிய உலகத்தோடு ஒருங்கிணைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது நாம் அந்த மனசு மாம்ச சிந்தையாக இருந்தா, மாம்சத்திற்குரிய காரியத்தையே அது யோசிச்சுட்டே இருந்தா, உலகத்தினுடைய காரியங்கள், உலக கவலைகள் இதிலேயே அது ஃபோக்கஸ்டாக இருந்ததுன்னா ஆவிக்குரிய உலகத்தோடு அது தொடர்பு கொள்ள முடியாது, ஆசீர்வாதங்களை பெற முடியாது. அப்போது இந்த மனது எப்பொழுதும் அது ஆவிக்குரிய உலகத்தோடு அது தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கணும். என் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டெஸ்டிமோனியை நான் சொல்ல முடியும். என் லைஃப்பில் நடந்தது அதுதான். நான் ஆண்டவரை நான் அறியாததுக்கு முன்னாடி, கிறிஸ்துவை நான் அறிவுக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப்பில் நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு இம்மாரல் லைஃப் எனக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருந்தது. சரியான ஒரு வாழ்க்கை முறை இல்லை, என்னுடைய சிந்தனை தெளிவாக இருக்காது. என்னுடைய லைஃப்பில் எதை நான் செஞ்சாலும் அது ஒரு தோல்வி மாதிரி தெரியும். ஒரு மனசில் ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். படிக்கணும், காலேஜில் எல்லாம் எக்ஸாமுக்கு படிக்கணுன்னாலும் என்னால் படிக்க முடியாது. அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ்லேயே இருப்பேன். நிறைய விஷயங்கள், தேவையில்லாத அன்வான்ட் விஷயங்கள் என் மண்டையில் ஸ்டோர் ஆகி நான் திரும்ப நான் செஞ்சதே என்ன பண்ணுவேன், அன்வான்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் நான் ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ளே அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் வழியை நான் பின்பற்றும் பொழுது, அதன் பிறகு நான் பைபிள் காலேஜ் போனேன் பாருங்கள். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே பைபிள் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. நான் ஆவிக்குரிய விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க ஆரம்பித்தேன். நான் ரொம்ப அந்த ப்ரேயர் லைஃப் இன்க்ரீஸ் ஆச்சு. பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். இதை நான் தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய விஷயத்தை நான் தேட என்னோடய சிந்தையெல்லாம் ஆவிக்குரிய சிந்தனையாக மாற எனக்குள்ள ஒரு தெளிவை வந்ததை நான் தெளிவாக பார்க்க முடிஞ்சது. நான் தெளிவாக யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்குள்ளே அந்த ஞானம் பிறக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. காலேஜ் படிக்கும்போது, செக்குலர் காலேஜில் படிக்கும்போது படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவேன். ஆனால் பைபிள் காலேஜில் படிக்கும்பொழுது அந்த கொடுக்குற எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அப்போ நான் எழுதும் பொழுது என்னை அறியாமே அந்த ஒரு ஃப்ளோ அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். எங்கள் ஸ்கூல் டீச்சரே சொன்னாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. நீ காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது கூட இந்த மாதிரி நீ படிக்கலை, ஆனால் நீ இந்த பைபிள் காலேஜில் நல்லா தெளிவாகிட்ட, ரொம்ப தெளிவாக இருக்கிறேன்னு சொன்னான். விஷயம் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, என்னுடைய மனதை ஆவிக்குரிய காரியத்தோடு நான் அதை கனெக்ட் பண்ணி ஆவிக்குரிய விஷயத்தில் நான் ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால, சரியான நேரத்தில் ஜெபம் பண்ணுறதுனால, வேதத்தை தியானிக்கிறதுனால, ஆவிக்குரிய காரியங்களை யோசித்து அதை செய்கிறது, இதையே நான் தொடர்ந்து ஆண்டவரோடு ஒரு தொடர்பு கொண்டதுனால என்னுடைய பாதையை நான் தெளிவாக பார்க்க முடிந்தது. எனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை என்னால் தெளிவாக பார்க்க முடிஞ்சது. ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளே, தேவஜனமே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இதை தான் எதிர்பார்க்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நாம் ஒரு தெளிவடையணும், வாழ்க்கை குறித்து அந்த நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த தரிசனத்தை நம்ம தெளிவாக பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அப்டாக்கிள்ஸ்,
தடைகள் உடையணும்னா ஒரே வழிதான், நம்ம மனது ஆவிக்குரிய காரியத்தில் கண்ணோட்டமாக இருக்கும் பொழுது, அந்த ஆவிக்குரிய விஷயத்தை சார்ந்து வாழும் பொழுது, நம்ம வந்து சீரான பாதையில் நடக்கும் பொழுது நம்ம எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். எல்லாவற்றையும் கர்த்தர் தெளிவாக நமக்கு செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுகிற, மாம்ச சிந்தையோ மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனாக இருக்கிறது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. மாம்ச சிந்தை உங்களுக்கு ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு சொல்லியிருக்கு. ஆவிக்கேற்றபடி நடக்கும் பொழுது அதில் ஒரு ஜீவன் பிறக்கிறது. ஆத்மாவில் ஒரு ஜீவன் பிறக்கும். ஆத்மாவில் ஒரு தெளிவு உண்டாகும். நம்ம இருதயத்தில் ஒரு பயம் நீங்கும். நம்ம இருதயத்தில் ஒரு தெளிவான சிந்தை உண்டாகும். எதை குறித்து நம்ம யோசிக்க மாட்டோம், எதை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம். சந்தேகம் நீங்கும். தரித்திரத்தின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை ஆகும். ஏன்னா நாம் ஆவிக்கேற்றபடி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ மாம்சத்தின்படி நடக்க மாம்சத்தின் கிரியையின் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்க, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம அதை பார்த்து நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நம்ம இருதயத்தில் பாரங்கள் தான் அதிகமாகும். தேவையில்லாத அன்வான்ட் விஷயங்கள் நம்ம இருதயத்தில் வந்து நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அது முடியாது. நம்ம மனசை வந்து நம்ம சீர்படுத்த கற்றுக்கணும். நம்ம மனசு கர்த்தருக்கு நேராக திருப்பவும், ஆவிக்குரிய விஷயத்தில் ஆவிக்குரிய சிந்தை உடையவராக, கிறிஸ்துவை போல நடக்கிற அந்த சிந்தை உடையவர்களாக நம்ம மாற நம்ம லைஃப்பில் நம்ம அறியாமையே ஒரு பெரிய சேஞ்சஸை நீங்கள் பார்க்க முடியும். எதெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அடைய ஆரம்பிக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் வழியில் நடக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே அந்தந்த நேரத்தில் அது நேர்த்தியாக நடக்கிறத நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். தேவஜனமே, நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய காரியத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்காக நமக்காக வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு செய்து முடிப்பார். இன்றைக்கி நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறீங்களா, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நான் ஜபிக்கிற அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்யும். என்னோடு சேர்ந்து நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன். யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களோ, மாம்சத்திற்குரிய காரியத்தில் மாட்டிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களோ, அவர்களுக்காக நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணுறேன். ஆவியானவர் அவர்கள் இருதயத்தில் நீர் கிரியை செய்வீராக, அவர்களோடு நீர் உறவாடுவீராக. ஆவிக்குரிய காரியத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க அவர்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. நல்லது எது கெட்டது எதுன்னு அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பீராக. உமது கரத்தை நான் அவர்கள் மேலே வைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் என்று நாங்கள் பார்க்கிறோம். புதிய மனுஷனாக இருக்கிறோம். புதிய மனுஷனை நாங்கள் பார்க்கணுன்னா அந்த மனதை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க அந்த பிள்ளைகளுக்கு பலனை கொடுப்பீராக. இந்த நாளிலே இவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெறட்டும். எதெல்லாம் அவர்கள் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது ஐ கமாண்ட் அண்ட் ஐ டிக்ரீ ஆல் தி திங்ஸ், லெட் ஆல் தி திங்ஸ் கம் இன்டு தட் லைஃப். ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். ஆமென்.